ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமீராஸ் கிச்சன். வாங்க நம்ம அரைச்சி வச்ச ஒரு மீன் குழம்பு செய்யலாம். அதுக்கு வந்து மண்டை வால் பீஸோட கெண்டை மீன் வாங்கி வச்சுருக்கேன், கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளியை கழுவிட்டு ஊற போட்டிருக்கேன். 4 தக்காளி கீரி வச்சுருக்கேன், 4 கட் பண்ணி. ஒரு 100 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் தான் அதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க. இப்போ இதை வதக்கிடலாம். அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சாச்சு, அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த வெங்காயத்தை போட்டுடலாம், தக்காளியும் போட்டுடலாம். இது வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, 4 வதக்குனா போதும். தேங்காயம் கொட்டி வதக்கிக்கலாம். இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு நான் போடுறேன். உங்களுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆற விட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறிட்டு வச்சுருக்கேன். பூண்டு 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியில் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு கூட்டிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி மீன் குழம்பு வைக்க ஒரு சட்டி வச்சுட்டேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வந்து ஒரு 25 ml அளவு ஊற்றுறேன். வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சுண்டி வரும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ வந்து நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும், மிதக்க நல்லாயிருக்கும். தட்டி வச்ச பூண்டை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகாயம் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. வெந்தயம் வந்து கருக விட்டுறக்கூடாது. டப்புன்னு வெடித்ததுமே உங்களுக்கு வந்து தெரியும், பொரியிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒன்று வெங்காயத்தை கொட்டிடணும். இப்போ வந்து கூட்டி வச்ச குழம்பு ஊற்றிடலாம். தேவைக்கு தகுந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக தான் வைக்கணும், ஏன்னா நம்ம மீன் போட்டோம்னே தண்ணி விட்டுரும். நான் அரிசி கழுவுன தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த குழம்புக்கு. உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு கொதிக்கட்டும், முன்னாடி மீனை நான் பொரிச்சிட்றேன். நான் வந்து எந்த மீன் வாங்கியிருந்தேன், முரளை மீன் வாங்கியிருந்தேங்க. குழம்புக்கு வந்து ஜிலேபி கெண்டை வாங்கியிருந்தேன். குழம்ப திறந்து பார்க்கலாங்க. குழம்பு கொதிச்சிருச்சு, கொஞ்சம் சுண்டிருச்சு குழம்பு. இப்போ வந்து மாங்காய் ஒரு 5 பீஸ் அளவு போட்டுக்கிறேன். மீன் குழம்புக்கு மாங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கழுவி வச்ச மீனை போட்டுடலாங்க. தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு போட்டுடலாம். இப்போ அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சிடணும். மீன் போட்டதும் குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ மீன் பொரிச்சு ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ குழம்ப திறந்து பார்க்கலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு மீன். மேலே மல்லியில் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.